இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய அளவற்ற கிருபை நம் மேல் இருக்கிறபடியினால், நம் இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியினால், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே நம்மை களிகூர செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக விசுவாசித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ந்து 1 தீமோத்தேயு 3:16 தான் தியானித்து கொண்டிருந்தோம். ஆனா இந்த நாள்ல ஆவியானவர் என் உள்ளத்திலே வைத்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானித்து, அந்த வார்த்தைகள தியானித்து நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ண போறோம். இந்த நாள் உங்கள் இருதயத்துல இருக்கக்கூடிய ஆழமான அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பல வருஷங்களா இருந்த சில பெயின்ஸ், சில ஹர்ட்ஸ், இது எல்லாத்தையும் தேவன் உங்களுடைய ஆழ் மனதிலிருந்து அதை நீக்க விரும்புகிறார். என்றைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். அவர் நமக்கு கல்லான இருதயத்தை நம்முடைய மாம்சத்திலிருந்து எடுத்து, சதையான இருதயத்த நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா கூட அந்த நினைவுகள், அது அந்த சில காயங்கள் அது நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்காமல் நம்முடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறது. அந்த மனதை விட்டு நீங்காமல் இருக்கிற அந்த காயங்கள், அந்த வலிகள், அது எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து நீக்க விரும்புகிறார். அது ஏன் அவர் நீக்க விரும்புறார்னா, இந்த காயங்களும், இந்த வலிகளும் நம்மிடத்திலிருந்து நீங்குனாதான், நம்ம அவருக்குள்ள இன்னும் ஆழமாக நம்ம உள்ள போக முடியும். அவருடைய பிரசன்னத்த நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ந்து களிகூர முடியும். இந்த இந்த வலிகளும், காயங்களையும் நம்ம நம்ம இருதயத்துல நம்ம சுமந்து கொண்டே இருந்தோம். இந்த பழைய மனுஷனுக்கு ஏற்பட்ட அந்த வலிகள், காயங்கள நம்ம சுமந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா, தேவனிடத்துல நாம் நெருங்க முடியாது. எப்பவும் நம்ம மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அந்த காயங்களையும், அந்த வலிகளையும் நினைவுபடுத்தி, நம்ம தேவனிடத்துல நெருங்க முடியாதபடி செய்துவிடும். அப்போ இன்றைக்கு கூட தேவன் நம் இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் வலிகளை, வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம புது சிருஷ்டியாய் மாறின அந்த அறிவ கூட இன்றும் நம்ம பெறல. ஏன் இன்னைக்கும் எனக்கு பெயின் இருக்கு, எனக்கு ஹர்ட்ஸ் இருக்கு, என்னைய காயப்படுத்திட்டாங்க, அந்த காயம் இன்னும் எனக்கு குணமாகல அப்படின்னு சொல்றோம்னா, இன்னமும் நாம் புது சிருஷ்டி, நாம் வேறு ரகம், நாம் தேவ ரகம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த அந்த நாலேட்ஜ் இன்னும் நம்ம என்ன செய்யல, ஃபுல்லா பெற்றுக்கொள்ளல. அதனால தான் இன்னைக்கும் நமக்கு என்ன வருது, வலியும், வேதனையும், கவலையும், மற்றவருடைய ஒப்பீனியன்ஸ் நமக்கு கவலையை ஏற்படுத்துது, துக்கத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, நாம் யார் என்கிற அறிவை இன்னமும் நாம் முழுமையுமாக பெறவில்லை. இன்றைக்கு தேவன் இந்த இந்த காரியத்த, இந்த ஞானத்த நமக்கு தரப்போகிறார். இந்த அறிவை நமக்கு தரப்போகிறார். இன்றைக்கு நம்முடைய எல்லா விதமான உங்க மனதுல பல வருஷங்களா அழுத்திக் கொண்டிருந்த வலிகள், காயங்கள், பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் இருந்து இன்றைக்கு நிச்சயமாய் அவர் நம்மை விடுவிக்கப் போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உலகம் நம்முடைய அழுக்குரலை அது என்ன செய்யும்? அலட்சியப்படுத்திரும். நம்முடைய சத்தத்த கேட்கும் பொழுது அது எதுக்கு எப்ப பார்த்தாலும் இதுக்கு அழுதுட்டே இருக்கணும்? எதுக்கு இப்படி துக்கத்தோட இருக்கணும்? கவலையோட இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அலட்சியப்படுத்தலாம். ஆனா நம்ம இந்த உலகம் நம்முடைய கண்ணீர பார்த்து, நம்முடைய அழுகைய பார்த்து சலிப்படையலாம். ஆனா, நம் தகப்பன் நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் என்ன செய்கிறாரா? கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம் தகப்பனுடைய அன்பு. இந்த உலகம் நம்மள எப்படி வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனா, நம் தகப்பனுடைய முழு கவனமும் நம்மேல் இருக்கிறபடியினால், அவர் நம்ம வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? கணக்கில் வைத்திருக்கிறார். ஆம், அவர் அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறாராம். வாசிக்கலாம். சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார்.
நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இதுதான் நம் தகப்பனுடைய இருதயம். நீங்க நொறுங்கி இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பக்கத்துல அவர் அப்பா இருக்கிறார்ங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? விடுவிக்கிறாராம், ரட்சிக்கிறாராம். இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும் பொழுது, இன்னைக்கு உங்க வலி என்ன? வேதனை என்ன? இது எதுவுமே உங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்துல தான், அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறார்? நம் தகப்பன் நம்மை நேசிக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 22, 24. சங்கீதம் 22, 24. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவனை கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அவர் என்ன செய்யலையா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் பார்க்கல. இன்றைக்கு நீங்க என்ன உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அத நான் என்னப்பா எப்படி பார்க்கல, அற்பமா பார்க்கல, அத நான் அருவருக்கவும் இல்ல. உலகம் நீங்க உங்களுடைய உபத்திரவங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது, அது உங்கள அற்பமாய் பார்க்கலாம், அருவருப்பாய் பார்க்கலாம். ஆனால் நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால், அவர் நம்மை ஒரு காலம் நம்மை எப்படி பார்க்க மாட்டாரு? அற்பமா பார்க்க மாட்டாரு. அருவருப்பு படமாட்டாரு. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, தன் முகத்தை அவனுக்கு என்ன செய்ய மாட்டார்? மறைக்க மாட்டார். தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இன்னைக்கு நம்ம மௌனமா, நம்ம சைலன்ட்டா நம்ம அழுதா கூட, பரலோகத்துல அது ஒரு பெரிய சத்தமா கேக்குதாம். அவர் நம்மள விடுவிக்கிறது அவருக்கு கடமை. ஒரு டியூட்டியா அவர் அத செய்யல. அதுதான் நம் தகப்பனுடைய நேச்சரா இருக்குது. அவருடைய கேரக்டரிஸ்டிக், அவருடைய குணமாக அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய காயங்கள்ல இருந்து அவர் நம்மள விடுவிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், அவர் நம்மை சாட்சியாக என்ன செய்ய விரும்புகிறார்? மாற்ற விரும்புகிறார். நம்ம வலியிலிருந்து விடுவித்த பிறகு, அந்த வலி நம்மோடு கூட முடிந்து விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அந்த வலியின் மூலமாக நம்மை செதுக்கி, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். நம்மை முழுமையுமாக அவர் என்ன செய்கிறாரா? இந்த நாள்ல நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஒரு 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 விபத்து நடக்கு, ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் முடிச்சுட்டு அவர் நம்மள விட்டு போகிற தேவன் அல்ல. நம்மை முற்றிலுமாய் அவர் புதுசா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். வெளிப்படுத்துதல் 21:5 பார்க்கிறோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த நாள்ல நம் இருதயத்தை அவர் முற்றிலுமாய் புதிதாக்கின அந்த நிலைமையை, அந்த அறிவை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெறப்போகிறோம். நம்ம இசைக்கியல்ல பார்க்கிறோம். கல்லான மாம்சத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து சதையான இருதயமா வைப்பேன். அவர்களுடைய இருதயத்துல என்னுடைய பிரமாணங்களை நான் எழுதுவேன். எபிரேயர் 8ல நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு அந்த வேலையைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். இன்னும் நம்ம காயம், வலி, அந்த அந்த பாடு, உபத்திரவம், அவங்க அப்படி சொன்னாங்க, பேசினாங்க, என்னைய வேதனைப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, இப்படின்னே நம்ம மனது இருக்குன்னா, இன்றைக்கு தேவன் நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு, அது ஏதோ மேலோட்டமா அவர் சரி பண்ணுகிற தேவன் அல்ல. அவர் முற்றிலுமாய் நம்மை குணமாக்கி, நம்ம ஆத்துமாவை குணமாக்குகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம் இருதயத்தை நாம் புது இருதயத்தை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நாலேஜ இன்றைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு உன்னை எதுவும் ஹர்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு உன்னை எதுவும் காயப்படுத்த முடியாது. நீ முற்றிலுமாய் புது சிருஷ்டியாய் இருக்கிறாய்.
பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற இடத்துக்கு நம்முடைய இருதயம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பழைய கசப்பு, துரோகங்கள் இது எதுவும் நம்முடைய எதிர்காலத்த தீர்மானிக்க முடியாது. அந்த பழைய கூண்டுல இருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே இந்த வார்த்தைகள் மூலம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய சிறகுகளை பலப்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறாராம்? உயர எழும்பி பறக்க செய்ய போகிறார். இன்னைக்கு நம்மள கீழ இழுக்கிறது எது? இன்னைக்கு மேல பறக்க முடியாம இந்த 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 கோழிய போல கீழேயே நம்ம பார்த்து பார்த்து கொத்தி கொண்டு இருக்கிறோம்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பழைய காரியங்கள், நமக்கு ஏற்பட்ட கசப்புகள், நமக்கு ஏற்பட்ட துரோகங்கள், அவங்க அப்படி, இவங்க இப்படி, இதையே குறிச்சு சிந்தித்து சிந்தித்து நம்ம என்ன செய்றோம்? இன்னும் உயர பறக்க முடியாமல் இருக்கிறோம். தேவன் இன்றைக்கு இந்த கூண்டுல இருந்து நம்மை வெளியேற்ற விரும்புகிறார். இந்த காயங்கள், கசப்புகள், வலிகள், துரோகங்கள் இந்த இந்த ஒரு கூட்டுக்குள்ள நீங்க அடைப்பட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் புதிய இருதயம். இந்த அறிவ அவர் நமக்கு தரும்படிக்கு நமக்கு விரும்புகிறார். அப்போ நம்ம இன்னைக்கு நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறதற்கு ஒரு இருதயம் இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு மனிதர்கள் நமக்கு காயங்களை ஏற்படுத்தி நம்முடைய இருதயத்தை கிழித்த தருணங்கள் இருக்கலாம். ஆனா, அவர் மன்னிப்பு அப்படிங்கிற அந்த மருந்தால் நம்மை என்ன செய்கிறாராம்? ஆற்றுகிறாராம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல அழுதோமோ, அதே இடத்துல நம்மை சிரிக்க வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தலை குனிந்த இடத்துல நம் கண்ணீரை துடைத்து நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்மள விடுவிக்கிறது நம்ம செய்த நல்ல செயல்களுக்காக அல்ல, நம்ம அவருக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாக நாம் இருக்கிறோம். அதனாலதான் அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? இன்றைக்கு அவர் விடுவிக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பிராக்டிக்கலா நம்ம இந்த காரியத்தை குறித்து பார்த்தோம்னா, ஒரு செடி வளர்றதுக்கு தண்ணி மாத்திரம் தேவையில்ல. ஒரு செடி நல்ல செழிப்பா வளரணும், அது நல்லா பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும்னா, அதுக்கு என்ன செய்றாங்க? உரமும் போடுறாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் போடுறாங்க. பொதுவா நம்ம வீட்ல இருக்கிற செடிகளுக்கு அத பார்த்தோம்னா, வேஸ்ட் போடுவோம். அந்த ஆடோடைய வேஸ்ட் இதெல்லாம் என்ன செய்றோம்? போடுறோம். இது எதுவுமே இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பொதுவா நல்ல ஸ்மெல் குடுக்காது. அதே போல நீங்க உங்களுக்கு நீங்க புரியணும். நம்ம ஒரு அழகான ரோஜா செடியா இருக்கிறோம். மனிதர்கள் நம்ம மேல வீசுகிற இந்த கசப்பான வார்த்தைகள், துரோகங்கள் இது எல்லாமே ஒரு ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு அழுக்கு இல்லன்னா குப்பை போல தெரியலாம். ஆனா, தேவன் அந்த குப்பைய தான் எப்படி மாற்றுகிறாராம்? உரமாக மாற்றுகிறாராம். யோசேப்பு சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். சங்கீதத்துல பார்க்கிறோம் யோசேப்ப குறித்து சொல்லப்படும் பொழுது, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ இன்றைக்கு நீங்க போன பிரச்சனைகள், நீங்க சந்தித்த போராட்டங்கள், மனதின் காயங்கள், மனிதர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், வடுக்கள், இது எல்லாமே உங்களுக்கு உரமாக நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏன்னா, அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து காலையில இந்த டைம்ல நம்ம எழும்பி தியானிக்கிறோம். ஆண்டவரோடு கூட நம்ம நெருக்கமா வந்திருக்கிறோம்னா, அவர்களுடைய வார்த்தைகளும், அவர்கள் ஏற்படுத்தின காயங்களும் தான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்குது. யோசேப்பு அந்த அத்தன வருஷ காலத்துல அவனுக்கு கொஞ்சம் கூட அவன் இருதயத்துல கசப்புங்கிற ஒரு அந்த மனப்பான்மையே இல்லாதபடிக்கு அவருடைய வசனம் அவனை புடமிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கூட கசப்பு இல்ல. ஏன்னா, இத்தன நாட்கள்ல அந்த சகோதரர்கள் அவனுக்கு செய்த துரோகங்கள்.
அவன் அடிமையா விற்று அவன் பட்ட கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி அவன் தேவனோடு இருக்க 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 அவனுடைய ஸ்பாவங்களும் அவனுடைய நேச்சரும் மாறி முற்றிலுமாய் தன் சகோதரர்ல பார்க்கும் பொழுது அவனுக்கு அன்புதான் வருதே தவிர அவர்களுடைய துரோகங்கள் தெரியல, அவர்கள் அவனுக்கு ஏற்படுத்தின வலிகள் தெரியல. அவ அவங்க தீமை செய்யதான் நினைச்சாங்க. அதே போல இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்களும் வலிகளும் வேதனைகளும் அது உங்களுக்கு தீமையாய் நினைக்கலாம். ஆனா அதை நன்மையாய் தேவன் முடிய பண்ணுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். தன் சகோதரர்களால் விற்கப்பட்டப்போ அது வலிதான். ஆனா அந்த வலியிலையும் அவர் தேவனோடு கூட இருந்த உறவுல அவர் ஸ்ட்ராங் ஆக 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 அங்க எகிப்திற்கே அதிபதியாய் அவர் மாறினதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட வலிகளோ வேதனைகளோ இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம்னா நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டவர்கள் தான், புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான், அன்புக்காக ஏங்கினவர்கள் தான். இந்த யாராவது நம்மள்ட்ட அன்பா ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு அப்படி ஏங்கி கொண்டிருந்தவர்கள் தான். அற்பமானவர்களாக எண்ணப்பட்டவர்கள் தான். ஆனா இந்த அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் தூக்கி எறியப்பட்ட நம்மைத்தான் இந்த உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டிகர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அப்போ இந்த வலிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த வலிகள்லாம் ஏற்படல. இன்னைக்கு எல்லாரும் நம்மள ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கிற மாட்டோம். இந்த தேவ அன்ப நம்ம புரிந்திருக்க மாட்டோம். இந்த தேவ அன்ப புரியலன்னா, தேவ ஞானத்த பெற்றிருக்க மாட்டோம். இந்த தேவ ஞானத்த பெறலன்னா, நம்ம எந்த உயர்வையும் பார்க்க முடியாது. எந்த சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது. சமாதானத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது. அப்போ இன்றைக்கு அந்த வலிகள் அவர்கள் மூலமாய் நமக்கு ஏற்பட்ட வலிகள் தான் நம்மை உயர்த்துகிற ஒரு ஏணியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பொண்ணு, ஒரு கோல்டு இத எப்போ அது அக்கினிக்குள்ள போடுறாங்களோ, அதுதான் அந்த 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 கோல்ட்ல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் நீக்கி அது என்ன செய்யுதாம்? பொன்னாக விளங்குதாம். யோபு சொல்றாரு, அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ சோதனைகளின் வழியா நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த சோதனைகள் நம்மை என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் அழிக்க முடியாது. நம்ம மேல படிஞ்சிருக்கிற அந்த கவலை, பயம், அவிசுவாசம், இந்த தூசிகளையும், குப்பைகளையும் நீக்கி, அவருடைய சாயலை நம்மில் பார்க்கும்படிக்குத்தான் இந்த சோதனைகளும், போராட்டங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். ஒரு ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. அங்க ஜன்னலே இல்ல. எந்த வென்டிலேஷனும் இல்ல அப்படின்னா, எந்த வெளிச்சமும் அந்த அறைக்குள்ள வர முடியாது. நம்ம இருதயமும் சில நேரங்கள்ல அப்படித்தான் கடினமா இருக்கும். ஆனா, மனிதர்கள் வழியாக அந்த இருதயம் சில நேரங்கள்ல உடைக்கப்படுது. அந்த விரிசல் அந்த 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 உடைக்கப்படும் பொழுது ஒரு வென்டிலேஷன் ஏற்படுது. இருதயத்துக்குள்ள தேவன் புகுரும்படிக்கு. அங்கதான் தேவனுடைய அன்பு உள்ள நுழைய முடியுது. இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்கள், வலிகளும், வேதனைகளும் தான் இன்றைக்கு நம்மள இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்குது. இன்னைக்கு நமக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா, ஏன் ஆண்டவர் இத செய்றாரு? ஏன் இந்த 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 பிரச்சனை நடக்கு? ஏன் அந்த இது வந்தது? இது ஆண்டவர் செய்கிற காரியம் இல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அப்படிதான் இருக்கு. ஆனா, இந்த சில நொறுக்குதல்கள் இது இது வழியா நம்ம கடந்து வர்றோம் அப்படின்னா, இந்த இருதயம் கடினமாய் இருக்கிற இருதயத்துக்குள்ள வெளிச்சத்தை உண்டாக்கும்படி, அந்த இருதயம் உடைக்கப்படும் பொழுதுதான் தேவ அன்புங்கிற வெளிச்சம் நமக்குள்ள வருது. மற்றபடி ரோமர் 1ல பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள்ல இருக்கிறவங்க, உணர்வில்லாத இருதயமா இருக்கிறவங்களுக்குள்ள எந்த வெளிச்சமும் உட்புகுற முடியல. அப்போ இன்றைக்கு நம்ம போன பாதைகளை நினைத்து, நமக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்கள், வலிகள நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். நறுங்குண்டதும், நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? புறக்கணிக்க மாட்டாராம். இன்னைக்கு நீங்க உடைஞ்சு போய் இருக்கிறதா உணர்ந்தீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஏன்னா, உடைந்த இருதயத்துல தான் தேவன் என்ன செய்கிறார்? நெருக்கமாக குடியிருக்கிறாராம். நீங்க உடைஞ்சு போய் இருக்கிறீங்கன்னா, அந்த அன்ப நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த தேவ அன்ப
நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதை நம்ம உணர முடியும். இந்த இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தான் வெளிச்சம் அந்த இருதயத்துக்குள்ள நுழையுது. அந்த 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 வெளிச்சத்தை பெற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்க முடியும், அன்ப கொடுக்க முடியும், ஆறுதல கொடுக்க முடியும். அதனாலதான் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் புறக்கணிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவர் புறக்கணிக்கப்பட்டதால், அவருக்கு நம்முடைய வலிகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு சில வசனங்கள், இந்த வசனங்கள நம்ம தியானிக்கும் பொழுதே உங்க இருதயம் திறக்கட்டும். இன்றைக்கு பல வலிகளும், காயங்களும், பல வருஷங்களா நீங்க சுமந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கி தேவ சமாதானமும், சந்தோஷமும் உங்க இருதயத்தை நிரப்பும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபு 1, 2ஆம் வசனத்துல இருந்து. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஒருவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் தேவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இந்த வசனத்த குறிச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் நெறைய இன்டர்பிரிட்டேஷன் வச்சிருப்போம். நெறைய காரியங்கள நம்ம சின்ன வயதுல இருந்தே படிச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம சண்டே ஸ்கூல்லயே படிக்கிற வசனங்கள். ஆனா இன்றைக்கு இதனுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள போகிறீங்க. இத புரிந்து கொண்டு இத உணர்வுபூர்வமா யாரெல்லாம் உணரப் போறீங்களோ, இன்றைக்கு நிச்சயமாய் பல விடுதலைகளை நீங்க பார்க்க போறீங்க. இந்த வசனத்தினுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் அத நான் வாசிக்கிறேன். அது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு தான். ஆனா அத நான் தமிழ்ல வாசிக்கும் பொழுதே உங்க இருதயம் இந்த வார்த்தைகளை மாத்திரம் கவனம் செலுத்தட்டும். அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் அத வாசிக்கிறேன். நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் பல ரூபங்களில் வரும். நம்மை அப்படியே சோகத்திற்குள் இழுத்துச் செல்வதுதான் அவற்றின் வேலை. ஆனால் நாம் யார், என் தேவன் என்னை திருப்தியாக படைத்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சி மட்டும் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அதிகாரத்தோடு வென்றுவிடலாம். பிரச்சனையின் நோக்கம் உங்களை நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னிடம் ஏதோ குறை இருக்கிறது என்று நினைக்க வைப்பதுதான். ஆனால் மகிழ்ச்சிதான் விசுவாசத்தின் குரல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜாய் அதுதான் விசுவாசத்தின் சத்தமா. ஜாய் இஸ் த வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த். அப்போ அந்த 2ஆம் வசனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, இன்னைக்கு சோதனை அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? மனிதர்கள் மூலமாய் வருகிறது, பல சூழ்நிலைகள் மூலமாய் வருகிறது. இன்றைக்கு ஒன்ன புரியணும். என் தேவன் என்னை பூரணமாக்கி இருக்கிறார், என்னை திருப்தியாக படைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா, நம்ம யார் என்கிற அறிவு நமக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன செய்யலாமா? அந்த பிரச்சனைகளை மகிழ்ச்சியோடு வென்று விடலாமா. நம்ம எப்பவும் நம்ம ஒன்றுக்கும் உதவாதவன், நம்மள்ட்ட குறை இருக்குது அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் இந்த பிரச்சனைகளுடைய வேலை. இந்த மகிழ்ச்சி ஏதோ மேலோட்டமாக சிரிப்பது அல்ல, உங்களை பற்றின உண்மையை, அதாவது நீங்கள் கடவுளின் பார்வையில் அழகானவர், உங்களை தேவன் எவ்வளவாய் ஆழமாய் நேசிக்கிறார் என்பதை உங்கள் மனம் நம்பும்போது தானாகவே வரும் ஒரு நிம்மதி. சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த விசுவாசம் உங்களை அசையாமல் நிலைத்து நிற்க வைக்கும்.
அதான் அந்த வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இது ஏதோ மேலோட்டமா, ஆமா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு மேலோட்டமா அல்ல. கடவுளின் பார்வையில நான் எவ்வளவு பெரிய விலையேற பெற்றவள், நான் அழகானவள், நான் அவருக்கு ரூபவதி, நான் அவருக்கு பிரியம் அப்படிங்கிறத நம்முடைய ஆழ் மனது நம்பும் போது நமக்கு வருகிற நிம்மதி. இந்த நிம்மதி நமக்கு வந்துருச்சுன்னா, இந்த உலகமும், உலகத்தில் இருக்கிற மனிதர்களும், உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளும், உலக மனிதர்களுடைய வார்த்தைகளும் எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது. சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த விசுவாசம் நம்மை அசையாமல் நிலைத்து நிற்க வைக்கும். ஒரு தாய் கோழி எப்படி பொறுமையா முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறதோ, அதுபோல நம்முடைய பொறுமை ஒரு முழுமையான மனிதனாக நம்மை மாற்றுகிறதாம். அப்போ இந்த பொறுமைய நமக்கு உண்டாக்கும்படிக்கு தான் சில காயங்கள் நமக்கு ஏற்படுகிறது. சில சோதனைகள் வழியா போறோம். சில பிரச்சனைகள நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கு இத்தனையும் தாண்டி வந்ததுனால தான், இன்றைக்கு அவரை ஆழமாக நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். பொன்னாக விளங்கச் செய்யும்படிக்கு இந்த காரியங்கள் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அப்போ நம்ம இன்னைக்கு எனக்கு ஒரு குறைவும் இல்ல. நான் முழு நிறைவா இருக்கிறேன். அதனாலதான் வசனம் சொல்லுது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்போ நம்ம ஒண்ணுலயும் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நம்ம நிறைவுள்ளவர்களாய் பூரணராய் இருக்கும்படிக்கு என்ன செய்யணுமா? பொறுமை நமக்குள்ள பூரண கிரியை செய்யணுமா? அப்போ நம்ம எளிதில நம்ம சொல்லப்படுகிற காரியம், நீ தோற்று போனவன், உன்கிட்ட அது இல்ல, இது இல்ல அப்படின்னு இந்த சோதனைகள் வழியாக போகும் பொழுது, இது இது ஒரு சத்தத்த நமக்கு கொடுக்குது. ஆனா, மகிழ்ச்சி, ஜாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு நான் பிரியமானவள். அவருடைய நேசகுமாரனாய், நேசகுமாரத்தியாய் நான் இருக்கிறேன். நான் எதுலயும் குறைவில்லாத ஒரு ராஜாவா இருக்கிறேன். ஒரு ராணியா நான் இருக்கிறேன். இந்த தெளிவு நமக்கு இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க உங்கள நீங்களே ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியங்கள் எல்லாம் அறியறதுக்கு முன்னாடி உங்க மனநிலைமை எப்படி இருந்தது? இந்த சத்தியங்கள அறிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு, உணர்வுபூர்வமாய் உணர ஆரம்பித்த பிறகு, உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குதுங்கிறத நீங்களே பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி மனுஷர் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட, அது பல மாதங்களுக்கு கூட உங்க மைண்ட்ல இருந்து போகாது. ஆனா இப்போ அதையெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிட முடியுது அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்களை தேவன் உங்களுக்குள்ளேயே அவருடைய வல்லமையை அனுப்பி உங்களை என்ன செய்கிறார்? பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனைகள வார்த்தைகள அனுப்பி, அனுப்பி, அனுப்பி தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி அந்த காயங்களிலிருந்து உங்களை ஈஸியா, லகுவா அவர் வெளிய வர பண்ணுகிறார். அப்ப இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா, இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சோதனையும், நம்ம காதுல கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நமக்கு மனிதர்கள் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு காயங்களும் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை. என்ன பரீட்சை? அந்த இடத்துல தேவன் நம்மை நேசிக்கிறதை அதிகமாய் உணர்கிறோமா? இல்ல மனுஷருடைய சத்தத்துக்கும், மனுஷர் ஏற்படுத்துகிற காயங்களையும் நாம் பெரிதாக பார்க்கிறோமா? நமக்கு இன்னைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கும்னா, அது தியானத்துல தான் குறைபாடு. நம்ம இன்னைக்கு இந்த வசனத்த நம்ம நெறைய இதுக்கு முன்னாடியும் சில நேரங்கள்ல தியானித்திருக்கிறோம். பொதுவா எக்ஸாம் டைம்ல இந்த வசனத்த சொல்லி, சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம பாடங்கள படிக்கும் பொழுது இந்த வசனத்த தான் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், இந்த ஞானத்தில் குறைவு அதுக்கும் ஜெபம் பண்ணலாம். அதுக்கும் கண்டிப்பா நிச்சயம் ஞானத்த தருகிற தகப்பன். ஆனா இது என்ன ஞானம்? நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும்னா, அது ஞானத்துல தான் குறைபாடு இருக்கும். சில நேரங்கள்ல புத்தி தடுமாறும் அளவுக்கு சூழ்நிலைகள் நம்மை சோதிக்கலாம்.
ஆனால் அந்த ஞானத்தை மற்றவர்களின் கருத்துகளின் வழியாக தேடாமல் நேரடியாக ஊற்றாகிய இறைவனிடம் கேளுங்கள். அவரே ஞானத்தின் பிறப்பிடம். அவர் உங்கள் எண்ணங்களோடு தன்னுடைய நற்புத்தியை அவர் பின்னி பிணைக்கிறார். அவர் யாரிடமும் முகம் சுளிக்காமல் தாராளமாக தருகிறார். அதுலதான் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்ப இது என்ன ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா, பின்னல் அந்த அந்த ட்வைனிங் என்ட்வைனிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பார்வையை தகப்பனின் பார்வையோடு இணைப்பதைத்தான் இது குறிக்கிறது. இன்னைக்கு உலக மனுஷங்க ஒன்ன சொன்ன உடனே, சூழ்நிலை ஒன்ன சொன்ன உடனே நம்ம பார்வை சூழ்நிலைக்கு போகுதா, மனிதர்கள் மேல போகுதா, அவங்க வார்த்தைகள் மேல போகுதா, இல்ல தேவன் உங்களை குறித்து எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற எண்ணத்துல உங்க எண்ணங்கள் கலந்திருக்குதா? நம்ம கண்கள் அவருடைய வெளிச்சத்தோடு இணையும் பொழுது, அவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்ங்கிறதுல நம்ம கண்கள் அதோடு இணையும் பொழுது நம்முடைய முழு உடலுமே சரீரமுமே வெளிச்சமா இருக்குமா? உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இந்த கண் வெளிச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவுதான் கண்கள் வெளிச்சமாகிற இடம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இந்த காத்திருக்கிற இடம் அப்படின்னா எது அப்படின்னா, அவர் நம்மை எப்படி பார்க்கிறார், அந்த அந்த கண்களோடு நாம் நம்மை பார்க்கிற இடம்தான் அவருக்காக காத்திருக்கிற இடம். அப்படி காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்களா? உயர எழும்பி, கழுகுகளை போல உயர எழும்பி, செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறார்களாம். அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். யார்? தேவனுடைய கண்களின் வழியாய் நாம் நம்மை பார்ப்பவர்கள் மாத்திரமே இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள், கண்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறவர்கள். அப்போ 6வது வசனத்துக்கு அது எப்படி விளக்கம் கொடுத்திருக்குதுன்னா, உங்கள் வேண்டுதல்கள் உங்கள் விசுவாசத்திற்கு ஒரு குரல் கொடுக்கின்றன. விசுவாசம் என்பது உங்களை நிலைநிறுத்தும் அச்சாணி. அது இல்லை என்றால் உங்கள் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காத அலைகளைப் போல உங்களை அலைக்கழிக்கும். இன்று ஒரு முடிவு, நாளை ஒரு முடிவு என உங்கள் மனம் தடுமாறும். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அப்பா, இந்த இடத்துல இவங்க என்ன காயப்படுத்திட்டாங்க, அந்த வார்த்தைகள் என்னை காயப்படுத்துறதா நான் ஃபீல் பண்றேன். இதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொடுக்கறீங்க? உங்க ஞானத்துல இருந்து நீங்க எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்க யாராய் அவர் பார்க்கிறார் என்பதை, உங்களை யாரா அவர் பார்க்கிறார்ங்கிறத அவருடைய ஞானத்திலிருந்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஞானம்தான் நம்மை விசுவாசத்தில் நிற்க வைக்கும். இது இல்லைன்னா இந்த உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காத அலைகளைப் போல நம்ம என்ன செய்யுமா? அலக்களிக்குமா? ஐயோ, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, என்னை குறிச்சு இவங்க இப்படி என்னை குறைவா பேசிட்டாங்க, என்னை இப்படி நடத்திட்டாங்க, என்ன அவங்க பார்வை என்னை குறிச்சு இப்படி இருக்குது. இந்த உணர்ச்சிகள்லயே நம்முடைய இருதயம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணர்ச்சிகளை வைத்தே நாம் முடிவை எடுப்போம். குழப்பமான மனநிலையோடு கேட்கப்படும் வேண்டுதலால் கடவுளின் ஞானத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் சொல்லுது, சந்தேகப்படுகிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை தாங்க. இன்னைக்கு நீங்க என்னை எப்படி பார்க்கிறீங்க? இந்த சூழ்நிலை என்ன குறித்து ஒண்ணு சொல்லுது, இந்த உலகம் என்ன குறித்து ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது, இந்த மனிதர்கள் என்னை குறித்து சொல்லி சில காயங்கள் எல்லாம் ஏற்படுத்துறாங்க. ஆனா நீங்க என்ன குறிச்சு என்ன சொல்றீங்க? உங்க ஞானம் என்ன குறிச்சு என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க அமைதலா இருக்கும் பொழுது, அவர் நிச்சயமாய் உங்களுக்கு
தன்னை வெளிப்படுத்துவார். உங்களை அவர் யாராக பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். ஆனா இந்த உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காத நிலையில இருக்கும்னா, இந்த இந்த உணர்ச்சிகள் நம்மை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கும். தேவனுடைய சத்தத்த என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அதான் வசனம் சொல்லுது. குழப்பமான மனநிலையோடு கேட்கப்படும் வேண்டுதலால் கடவுளின் ஞானத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. தான் யார் என்பதிலேயே 2 விதமான அபிப்பிராயங்களை கொண்ட ஒருவர். அதாவது நான் பாவி என்றும், நான் நீதிமான் என்றும் மாறி மாறி நினைப்பவர் எதிலும் நிலைத்திருக்க மாட்டார். அவர் எப்போதும் பதற்றமாகவும் திசை தெரியாதவரைப் போலவும் இருப்பார். ஒரு நேரம் நீதிமான்னு தோணும். ஒரு நேரம் பாவின்னு தோணும். ஒரு நேரம் மனுஷர் கொடுக்கிற ஐடென்டிட்டிய நம்ம எடுத்து வச்சுட்டு, அத யோசிச்சுட்டு, அப்ப நான் இப்படிதானா? அப்படின்னு சொல்லி தோணும். நீங்க அவருக்கு எவ்வளவு பிரியமானவர்கள். தேவனுக்கு எவ்வளவு அவர் உங்கள இன்டிமேட்டா அவர் உங்கள நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உங்கள கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் வாயில் ஒரு சொல் பிறவாததுக்கு முன்னதாகவே அதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார்ங்கிறத இந்த இருதயம் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. குழப்பமான மனநிலையோடு கேட்கப்படும் வேண்டுதல் கடவுளின் ஞானத்தை அப்படிப்பட்ட வேண்டுதல்களால கடவுளின் ஞானத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. சோதனையான சூழ்நிலைகள் நம்மை உருவாக்கலாம் அல்லது உடைக்கலாம். அது நீங்க எதை நம்புறீங்கங்கிறத பொறுத்துதான். இன்னைக்கு ஒரு சோதனை நம்மள உருவாக்கவும் செய்யலாம். நம்மள உடைஞ்சு ஒரு முக்குல போய் ஒரு மூலையில போய் உட்கார்ந்து இருக்கவும் அந்த சோதனைகள் நம்மை செய்யலாம். அது எதை பொறுத்ததுன்னா, நம்ம எதை நம்புகிறோம்? அவருடைய ஞானத்திலிருந்து பெற்றதை நம்புகிறோமா? இல்ல குழப்பமான மனநிலையில கடவுளுடைய ஞானத்தை புரியாதபடி நம்ம கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து அதை நம்பிக்கொண்டிருக்கிறோமா? அதை பொறுத்துதான் இந்த சூழ்நிலைகள் நமக்கு எப்படி கிரியை செய்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். தாழ்ந்த நிலையில இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு மனிதன் தன்னை கர்த்தர் எவ்வளவாய் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நினைச்சு அவன் மகிழ்ச்சி அடையணும். சூழ்நிலை எதிரா இருக்கலாம். பவுலையும் சீலாவையும் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் எதிராதான் இருக்கு. ஆனா அவங்க உன்னை பாக்குறாங்க. அவங்க தேவன் அவங்களை எப்படி பார்க்கிறார்ங்கிறதுல அவங்க பூரிப்படைகிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. சந்தோஷத்துல அவங்க கட்டப்பட்ட சூழ்நிலைகள்ல கூட துதிக்கிறாங்க. இன்னைக்கு துதிச்சா உங்க கட்டுகள் அறுந்துரும். இன்னைக்கு துதிச்சா இது நடந்துரும். இந்த அற்புதம் நடந்துரும். அது இல்ல. இத செஞ்சா இது நடந்துருங்கிறதுக்கு இது ஏதோ ஒரு தேவனை எப்படியோ நம்ம தவறா புரிந்திருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இன்னைக்கு அவங்களுக்குள்ள எப்படி துதி வந்தது? அவங்கள எப்படி பார்க்கிறாங்க? தேவன் தங்களை எப்படி பார்க்கிறார்ங்கிறத அதை உணர்வு பூர்வமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய எண்ணங்களோடு நம்ம எப்ப கலக்கிறோமோ, அந்த எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களோடு பின்னி பிணைகிறதோ, அப்போ உலகம் சொல்றத கேட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? குழம்ப மாட்டோம். நான் கடவுளின் பிள்ளை, நான் முழுமையானவன் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருப்போம். இல்லன்னா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒரு சின்னதா வந்தா போதும். சின்ன காற்றடிச்சா போதும். இதுதான் மணல் மேல அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிற வீடு. இன்றைக்கு கிறிஸ்துவின் மேல நம்ம அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறோம்னா, இன்றைக்கு அந்த ஐடென்டிட்டியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, என்ன அடிச்சாலும் சரி அந்த வீடு என்ன செய்யாதான்? அசையாதாம். நீங்க கீழே விழுந்து கிடக்கிறதா உலகம் சொன்னா கூட, நீங்க கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த உயரத்துல இருந்துதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். யாராவது உங்களை காயப்படுத்திட்டாங்க, யாராவது உங்களை கோபப்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க மனதுக்குள்ள அவர்களுக்காக நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க என்னை உடைக்கல, இவங்களை வைத்து என்னை செதுக்கி கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. நீங்க என்னைய செதுக்கும்படிக்கு அவங்க என்னைய செதுக்குறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லணுமா. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேரோடைய அந்த காயங்களும் அந்த வலிகளும் வேதனைகளும் தான் இந்த இடத்துல நம்மள என்ன செய்திருக்கு? கொண்டு வந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட நபர்கள்
நம்மள என்ன செய்யல? உடைக்கல. நம்மை செதுக்குவதற்கு தேவனுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோம்னா, எத பத்தியும் நமக்கு கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. எப்பவும் அவரு கூட நம்ம மகிழ்ச்சியா, அந்த சந்தோஷத்துல நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இன்றைக்கு இந்த ஞானத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். இனி வர்ற நாட்கள் இந்த மெடிடேஷன குறிச்சும் நம்ம பார்ப்போம். சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன் இந்த மெடிடேஷன் பண்றோம்? இதெல்லாம் இன்னமும் யூத மக்கள் இப்ப வரைக்கு அவங்க மெடிடேட் பண்றாங்க. அவங்களுடைய ஆலயங்கள்ல, ஜெப ஆலயங்கள்ல. அ இது நம்ம செய்ய நெறைய பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க. இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுதே, உங்களுக்குள்ள உங்க ஆத்துமாவுல விடுதலைகள் கிடைக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. உங்க கவலைகள் நீங்குகிறத பார்க்கிறீங்க. இத தான் நம்ம செய்றோம். இத தாவீது செய்திருக்கிறார், ஈசாக்கு செய்திருக்கிறார், இயேசு செய்திருக்கிறாரு. இதெல்லாம் டீட்டெயில்டா நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஏன் நம்ம இத செய்றோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ ஒரு தியானம், அமைதலாய் உங்க மைண்ட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அப்படி ஒரு ரிலீஃபா ஒரு ஒரு நல்ல ஃப்ரீயா வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிற காரியங்கள அப்படியே நீங்க அந்த அந்த காரியங்கள அப்படியே நீங்க இமேஜினேஷன்ல விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தர் இன்றைக்கும் உங்களை நிரப்புவார். உங்க காயங்களிலிருந்து இன்றைக்கு அவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆ கடவுளுடைய கிருப, அவருடைய அன்பு, அது உங்க மேல பாய்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு சின்ன தியானம். ஒரு அழகான ஒரு நதி, ஒரு ரிவருக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆ அந்த ரிவர பார்க்கும் பொழுது, அது ஒரு ஆழமான ஒரு பெரிய நதி. அந்த நதியை பார்க்கும் பொழுது, அது அந்த நதிய நீங்க பார்க்கும் பொழுதே, அதுல தேவ அன்பு இந்த நதி போல தான் தேவனுடைய அன்பும், கிருபையும் உங்க மேல இருக்கிறத நீங்க பார்க்கணும். உங்களுடைய கசப்பான கடந்த காலம், மன்னிக்க முடியாத இடங்கள், நம்முடைய குற்ற உணர்வுகள், அது எல்லாத்தையும் அப்படியே அந்த நதியில ஒண்ணொண்ணா போடுங்க. அந்த அவருடைய அன்பு என்னும் அந்த நதி, அது எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுட்டு போகுது. கொஞ்சம் அத ரிலாக்ஸ்டா இன்னைக்கு உங்கள எதெல்லாம் காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, பல வருஷங்களா உங்க மனத வேதனைப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள், சின்ன வயதுல இருந்து நீங்க போன அது என்ன அப்யூஸா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, காயங்களா இருந்தாலும் சரி, அத அப்படியே அந்த நதியில அத ஒண்ணொண்ணா தூக்கி போடுங்க. அவருடைய அன்புங்கிற நதி உங்களுடைய காயங்களையும், வேதனைகளையும், எல்லா புறக்கணிப்புகளையும், அவமானங்களையும், வெட்கங்களையும் அது அப்படியே அவருடைய அன்புங்கிற நதி, அது என்ன செய்யுது? அப்படியே அடித்து கொண்டு போகுது. நதி நிக்காம ஓடுறது போல அவருடைய மன்னிப்பும், அன்பும் நம்ம மேல ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதையும் நம்ம பிடித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் அவர்ட்ட குடுத்துட்டு, நீங்க இன்னைக்கு லேசா உங்கள உணர ஆரம்பிக்கணும். அப்பா, எனக்கு இதெல்லாம் காயப்படுத்துச்சு. இந்த மனுஷருடைய இதெல்லாம் நீங்க சுமந்துட்டீங்க. உங்க தழும்புகளால நீங்க என்னைய குணமாக்கி இருக்கிறீங்க. நம்ம இந்த உலகத்துல தழும்புகள் அப்படின்னா, அது வலியினுடைய ஒரு அடையாளமா இருக்கு. ஆனா, தேவனுக்கு அதுதான் வெற்றியின் அடையாளமா. அந்த வலியின் மூலமா, அந்த தழும்புகளின் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெறும்படிக்கு அவர் அந்த தழும்புகளை அவர் ஏற்றிருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஏன் அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் தன்னுடைய தழும்புகள அவர் மறைக்கல? ஏன்னா, அந்த தழும்புகள் தான் அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதுக்கான கையெழுத்தாய் இருக்கிறது. அந்த தழும்புகள நீங்க பார்க்கும் பொழுது, சிலுவையில அவர் நமக்காக அவர் சரீரத்துல அவருக்கு ஏற்பட்ட அந்த தழும்புகள் தான், இன்றைக்கு நம்மை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்கிற ஒரு சிக்னேச்சரா, ஒரு கையெழுத்தா இருக்குதாம். அவர் நம்மள பார்த்து பாடுறப்போ, தன் கைகள்ல உள்ள தழும்புகள காட்டி, "இந்த தழும்புகள் உனக்காகவே ஏற்படுத்தப்பட்டன. நீ எனக்கு அவ்வளவு விலை மதிப்பு அற்றவள்." அப்படின்னு சொல்லி, அங்க தேவன் நம்மை குறித்து அவர் சொல்லுகிறாராம். இன்னைக்கு அந்த ஒவ்வொரு தழும்பு, அவர் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், அவர் அவர் தன்னுடைய சரீரத்தில் பெற்ற அந்த தழும்புகள், அது எப்படி இருக்குது? விலையேற பெற்றதா இருக்கிறது. நம்மை விலையேற பெற்றவர்களாய், அது பார்க்கிற தழும்புகளாய் அது இருக்கிறது. ஒரு நாளும் என்ன செய்யாது? அந்த தழும்புகள் நம்மை விட்டு
அந்த நம்மை விட்டு போகாது. ஏன்னா, அந்த தழும்புகள் தான் நம்மை குணமாக்குகிறதாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம மனதுல ஆறாத வடுக்கள், புண்கள், காயங்கள் இருக்கலாம். துரோகம், ஏமாற்றம், இழப்பு அந்த காயங்கள் எல்லாத்தையும் மறைக்காம இன்னைக்கு அவர்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுங்க. எதெல்லாம் இன்னைக்கு உங்கள காயப்படுத்துது? யாருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்கள காயப்படுத்துச்சு? இன்றைக்கு அந்த காயங்கள நீங்க திறந்து காட்டும் பொழுது, அவருடைய தழும்புகள் நிறைந்த அந்த கைகள், உங்க காயங்கள தொடுகிறத நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு காயப்பட்ட இருதயத்தை இன்னொரு காயப்பட்ட இருதயத்தால தான் முழுமையுமாய் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்றாரு, "மகளே, மகனே உன் வலி எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லி அவருடைய தழும்புகளால் உங்க காயங்களை அவர் என்ன செய்கிறார்? தடவி கொடுக்கிறார். அவர் தொட்ட மாத்திரத்துல இன்றைக்கு அந்த காயங்களும், அந்த அந்த புண்கள் எல்லாம் அது ஆறுகிறத நீங்க பார்க்கலாம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். உங்க ஆத்துமாவுல ஏற்பட்ட அத்தனை தழும்புகளும், காயங்களும் அவருடைய தழும்புகளால் அது குணமாக்கப்படுகிறது. உன்னை என் உள்ளங்கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உள்ளங்கையில நம்மை வரைந்து வைத்திருக்கிறது ஏதோ ஒரு பேனாவினால வரையல. சிலுவையின் ஆணிகளினால் அவர் நம்மை செதுக்கி வைத்திருக்கிறாராம். அந்த தழும்பே நம்முடைய உருவம் தானாம். அவர் அவருடைய கைகள பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மைத்தான் அவர் பார்க்கிறாராம். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய தழும்புகள பார்க்கும் பொழுது நம்மை அவர் பார்க்கிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம ஒருபோதும் அவர் நம்ம என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. உங்கள காயப்படுத்தின நபர்கள், அவங்க சொன்ன கசப்பான வார்த்தைகள், இதெல்லாம் ஒரு கனமான கற்களா அத பார்க்கணும். அந்த கற்கள நீங்க உங்க முதுகு மேல சுமந்து கொண்டிருக்கிறதா பாருங்க. அத சுமந்து கொண்டே இருக்கிறதுனால உங்க முதுகு அப்படி ஒரு வலி. இப்ப இயேசு உங்க முன்னாடி வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அவருடைய தழும்புள்ள கரங்களை நீட்டி சொல்றாரு, "அந்த கற்கள் எல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துரு மகனே! நீ என்கிட்ட கொடுத்துரு மகளேன்னு" அவர் சொல்றாரு. ஒவ்வொரு கல்லையும், ஒவ்வொரு வலியையும் அவர்கிட்ட இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க? அப்படியே கொடுங்க. அத அவர் வாங்கும் பொழுது, அவர் உங்கள்ட்ட புன்னகையோடு, அன்போடு அந்த காயங்கள் எல்லாம் அந்த மிகப்பெரிய பெரிய கற்களாய் இருந்தது எல்லாத்தையும் அவர் உங்ககிட்ட வாங்குறாரு. அப்படியே உங்க பாரம் எல்லாம் ஃப்ரீ ஆகி, நீங்க லகுவா இருக்கிறத நீங்க உணர முடியும். இப்படித்தான் அவர் நம்முடைய காயங்களை அவர் குணமாக்குறார். நம்ம ஒரு வசனத்துல நம்ம சொல்லிர்றோம், அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம்னு. இத இந்த அளவுக்கு மெடிடேட் பண்ணும்போது தான் இந்த காயங்கள் நமக்கு குணமடையும். இல்லன்னா அறிவுல இருக்கிற இந்த விஷயம் ஒரு நாள் நம்ம அத புரிய முடியாது, உணர முடியாது. நாம் காயங்களோட தான் இந்த பூமியில உலாவிக் கொண்டிருப்போம். மனிதர்கள் நம்மை நிராகரித்திருக்கலாம். ஆனா, இயேசுவும் மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மை விட அவர் அதிகமாய் காயப்பட்டவர். அவருடைய தழும்புகள் இன்றைக்கு அப்படி உங்க இருதயத்த தொடுறத ஃபீல் பண்ணுங்க. அந்த அந்த அவருடைய தழும்புகள்ல இருந்து அப்படியே ஒரு லைட் நம்முடைய மனக்காயங்களுக்குள்ள அந்த லைட் ஊடுருவி பாய்கிறத பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். இன்றைக்கு அவர் உங்களை குணமாக்குகிறார். அந்த லைட் அப்படியே உங்க இருதயத்துல ஃப்ளோ ஆகுது. உங்க காயங்களை அவர் கட்டி, உங்களை உங்கள உங்கள அப்படியே உங்க அந்த காயங்கள் எல்லாவற்றையும் நீங்கும்படி, சுகம் கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை
மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆ விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற தீரூரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற தீரூரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நமக்காக நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படிக்கு அவர் தன்னையே விலையாக கொடுத்திருக்கிறார். தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த பிரச்சனைகளும், இந்த மனுஷர்களால ஏற்படுத்தின இந்த வடுக்களும், காயங்களும் இது உங்களுக்கு பெரிதல்ல. இன்றைக்கே அத டோட்டலா அவர்கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அவர்கிட்ட கொடுங்க. அந்த அப்பா இன்றைக்கு உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். உங்களுக்கு அருகாமையில தான் இருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்ல 17 பார்க்கிறோம். புறஜாதி மனிதர்கள்ட்ட பவுல் பிரசங்கிக்கிறார். அவர் உங்களை தடவியாகிலும் தேடப்படுகிற இடத்துல தான், உங்க பக்கத்துல தான் அவர் இருக்கிறாரு. உங்க கூட தான் அவர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள தான் அவர் இருக்கிறாரு. இன்றைக்கு அந்த அன்பு, அவர் உங்களை எப்படி பார்க்கிறார்ங்கிற அந்த அன்ப நீங்க உணர வேண்டிய இடத்துல இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த காயம், அந்த காயம்னு சொல்லி இந்த காயங்களுக்குள்ள வாழ நம்ம அழைக்கப்படல. நம்ம மகிழ்ச்சியாய் வாழும்படி, நாம் நம்ம யார் என்பதை அறிந்து நம்ம மகிழ்ச்சியாய் வாழும்படிக்கு தான் அவர் தன்னுடைய சரீரத்துல காயங்களை ஏற்றார். என் பிள்ளை இந்த காயத்தை உணரக்கூடாது. என் பிள்ளை இப்படி அவளுடைய காயங்களை, அவனுடைய காயங்களை நான் சுமந்து என் பிள்ளை இந்த காயங்கள்ல இருந்து விடுபடணும், குணமாகணும்னு சொல்லிதான் அவர் தன்னுடைய சரீரத்துல காயங்களை ஏற்றார், தழும்புகளை ஏற்றார். இன்றைக்கு அந்த தழும்புகள் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது, குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ வருஷ காலமா சின்ன வயதுல இருந்து நிறைய காரியங்கள் உங்க மைண்ட்ல இருக்கலாம். இன்னைக்கு அது எல்லாத்தையும் அப்பா தன் மேல அவர் ஏற்றிருக்கிறத நீங்க பாருங்க. அந்த தழும்புகள் எல்லாம் உங்களை இன்றைக்கு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்பவும் அவர் உங்க கூட தான் இருந்தாரு. அந்த காயங்கள் ஏற்படும் பொழுதும் அப்பா உங்க கூட தான் இருந்தாரு. இன்றைக்கும் உங்க கூட தான் இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களை சுகப்படுத்தும்படி அந்த காயங்களிலிருந்து உங்களை சுகப்படுத்தும்படி அந்த தழும்புகள்ல இருந்து அப்படியே ஒரு லைட் முற்றிலுமாய் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறத நீங்க பாருங்க. அது அப்படியே ஒரு ஆயின்மெண்டா, ஒரு பிசின் தைலமா உங்களை அப்படியே அந்த இருதயத்துல அந்த காயங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால், அவருடைய தழும்புகளினால இப்பொழுதே அவர் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது இல்லாம போயிடுச்சு. அது இப்போ உங்களுக்கும் அது ஒரு தழும்பா இருக்கு. அது காயமா இல்ல. இந்த தழும்புகள் மற்றவர்களை குணப்படுத்துகிற தழும்புகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ரீபால ஹாஷல பிரஹி தலூஷரபா. அப்படியே அவருடைய சிலுவை அன்பை நீங்க உணரணும். சிலுவையில அவருக்கு ஏற்பட்ட வலிகளும், வேதனைகளும், பாடுகளும், மக்களால் அவள் புறக்கணிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளும், அதை அப்படியே உணர்ந்து பாருங்க.
மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அவருக்கு அழகும் இல்லையாம், சௌந்தரியமும் இல்லையாம். அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையாம். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் போய் நம்முடைய காயங்களை அவர் ஆற்றும்படிக்கு தன் அழகையெல்லாம் அவர் இழந்தார். 10,000 பேர்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு காயங்களிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, நம்ம எவ்வளவு அவருக்கு பிரஷியஸ்ங்கிறத நமக்கு உணர செய்யும்படி, நாம் உணர செய்யும்படி அவர் அதையெல்லாம் இழந்திருக்கிறாராம். அப்போ எவ்வளவு தூரம் இன்றைக்கு நம்ம மற்ற மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், இன்றைக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்துகிற காயங்கள், போராட்டங்கள், பொறாமைகள், கசப்புகள், வெறுப்புகள், இது எதுவும் உங்களை பாதிக்க முடியாத ஒரு அன்பை அவர் உங்க மேல வைத்திருக்கிறார். இது எதுவும் உங்களை தொட முடியாது. அவர் அந்த அன்பு உங்களுக்கு ஒரு கோட்டையா இருக்கிறத நீங்க பாருங்க. இந்த அன்பு எனக்கு கோட்டையா இருக்கும் பொழுது எந்த வார்த்தைகள் என்னை தொட முடியும்? அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். அவர் தலையில இறங்கின ஒவ்வொரு முள்ளும் அவருக்கு எவ்வளவு ஆழமான வலியை ஏற்படுத்தி இருக்கும். ஆணிகள் அடிக்கும் பொழுது எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே இன்றைக்கு உங்க காயங்கள்ல ஏற்பட்ட வலிகளை நீக்கும்படிக்கு, அந்த காயங்களை அவர் சுமந்துட்டாரு. இப்போ உங்களுக்கு காயங்களே இல்ல. உங்களுக்கு யாரும் காயங்களை ஏற்படுத்த முடியாது, வலியை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அது அனைத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை மீட்கும்படிக்கு அவர் சுமந்திருக்கிறார். முள்ளின் மூடியும் சிவங்கி அணிந்தும் கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும். முள்ளின் மூடியும் சிவங்கி அணிந்தும் கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும். குருதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார்.
சிறுமை அடைந்தே தொங்கினார். இந்த அன்பு நமக்காக அவர் சிறுமை அடைந்து அவர் தொங்கி இருக்கிறார்னா, இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் மற்றவங்கள மன்னிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். மன்னிப்புங்கிறதுக்கு மற்றவங்க செய்த காரியத்த நம்ம அக்னாலஜ் பண்றது இல்ல. அத சரின்னு சொல்ல வேண்டியது இல்ல. அவங்க தந்த வலியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதற்கு பெயர் தான் மன்னிப்பு. நீங்க என்ன வேணாலும் என்னைய காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா இந்த வலிய நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்ல. நான் உன்ன மன்னிக்கிறேன். அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் மன்னிப்பு. இதைத்தான் இயேசு சிலுவையில் செய்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்ம நம்ம அவருக்கு ஏற்படுத்தின வலிய அவர் ஏற்கவே இல்ல. நீ என்ன வலிய ஏற்படுத்தினாலும், என்னால உன்னைய நேசிக்க முடியும். எனக்கு அது வலி இல்ல. அதனால தான் அவரால நமக்காக சிலுவைக்கு வரைக்கும் சென்று அத்தனை பாடுகளையும் அவர் அனுபவிக்க முடிந்தது. இன்னைக்கு மனதுல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன காயப்படுத்துனாங்க. ஆனா அந்த கசப்ப நான் சுமக்க விரும்பல. உம்முடைய தழும்புகள பார்த்து நான் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் மனதார நான் மன்னிக்கிறேன். உங்க தழும்புகள பார்த்து நான் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறேன். என்னுடைய சின்ன வயதுல இருந்து இதுவரைக்கும் வந்த ஒவ்வொருவரையும் என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட எனக்கு காயங்களை ஏற்படுத்தின ஒவ்வொருவரையும் நான் மனசார மன்னிக்கிறேன். இன்னைக்கு அவர்கள் எறிந்த கற்கள், மனிதர்கள் உங்க மேல எறிந்த அந்த கற்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? சேகரிச்சு வச்சிருக்கிறாராம். இன்றைக்கு அவர்கள் ஆச்சரியப்படும்படி தேவன் உங்கள தாங்கிக் கொண்டு இருக்கிறாராம். நம்முடைய மனதின் உடைஞ்சு போயிருக்கிற நம்முடைய மனதின் சத்தத்த கேட்டு நம்மை ஓடி வந்து அவர் நம்மை கட்டி அணைத்துக் கொண்ட ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். உலகம் நம்மள தள்ளிச்சு. ஆனா அவர் நம்மள உள்ளங்கையில அவருடைய தழும்புகளாலேயே நம்மை செதுக்கி வைத்திருக்கிறாராம். என்ன காயப்படுத்தின மனிதர்களை விட என்ன நேசிக்கிற என் தேவன் பெரியவர். அவர்கள் கொடுத்த வலிகளை விட இயேசுவின் தழும்புகள் அதிக வல்லமை உள்ளது. இன்றைக்கு அந்த தழும்புகளின் அன்பின் நான் இளைப்பாறுகிறேன். அவர்கள் தந்த வலிய நான் முற்றிலுமாய் அவரிடத்துல நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் சுதந்திரமா இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். நான் ஃப்ரீயா இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க நீங்க அத சொல்ல 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 இன்றைக்கு பல வருஷங்களா உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் அவரோட அன்ப உணர 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 அந்த சிலுவைய நீங்க நோக்கி பார்க்க 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 இன்றைக்கு டோட்டலா நீங்க ஃப்ரீயா ஆறீங்க. இந்த காயங்கள்ல இருந்து, தழும்புகள்ல இருந்து அவங்கள பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எனக்கு ஏற்படுத்தினது தேவனோடு நான் ஒன்று சேரும்படி ஏற்படுத்தின காயங்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். மனதார நன்றி சொல்லுங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்காக. இன்னைக்கு நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. உங்க சோல் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறத நீங்க உணருங்க. அவருடைய அன்ப இப்பொழுதும் நான் ஒரு சின்ன ஒரு 2 ஸ்டான்ஸா படிக்கிறேன். அந்த சிலுவைய உங்க முன்பாக கொண்டு நிறுத்தி, அந்த அன்ப நீங்க உணர ஆரம்பிங்க. இன்றைக்கு நீங்க விடுதலை ஆயிருக்கிறீங்க. இன்றிலிருந்து தேவ ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உணர்வுள்ள ஒரு இருதயமாய் உங்களுடைய இருதயம் மாற ஆரம்பிக்கிறது. சிரசினில் முள்முடி உறுத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்ததையோ தீயர் திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு பாதகர் நடுவில் பாவியின் நேசன் பாதகன் போல் தொங்க யூத பாதகர் பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை
சந்திர சூரியன் சகலவான் சேனைகள் சகியாமல் நாணுதையோ. தேவ சுந்தர மைந்தன் உயிர் விடு காட்சியால் துடிக்கா நெஞ்சுண்டோ. ஈட்டியால் சேவகன் எட்டியே குத்த இறைவன் விலாவதிலே. அவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமும் திறந்தூற்றோடுது பார். எருசலேமாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ. நின் எருசலை அதிபன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ. குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே. நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிலுவையில நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் இன்றைக்கு தியானித்து பார்த்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக சரீரத்துல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க சரீரம் பிக்கப்பட்டதையும் நொறுக்கப்பட்டதையும் நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய காயங்களை ஆற்றும்படியாக இன்றைக்கு நீர் அந்த காயங்களை ஏற்றி எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து இன்றைக்கு எங்களை உன்னதத்திலே உம்மோடு கூட நீர் அமர பண்ணி இருக்கிறீரப்பா. இன்றைக்கு எங்களுடைய மனதின் சிறையிருப்பை நீர் திருப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. பல வருஷங்களாக ஏற்பட்டிருந்த காயங்களும் தழும்புகளும் இன்றைக்கு ஆற பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு புது உடன்படிக்கையில நாங்க புதிய இருதயத்தை பெற்றவர்கள் ஆனாலும் கூட எங்க மனதுல இதெல்லாம் நீங்காம இருந்ததுப்பா. இன்றைக்கு அந்த காயங்களையும் ஆண்டவரே அந்த வலிகளையும் நீர் ஆற்றி இருக்கிறீர். உம்முடைய சிலுவையின் தழும்புகள் எங்களை ஆற்றி இருக்கிறதப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னமும் ஆழமாய் இந்த அன்பை நாங்க ஒவ்வொரு நாளும் உணர தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முற்றிலுமாய் எங்களுடைய எல்லா பேர்டன்ஸையும் எங்களுடைய எல்லா வலிகள் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட எல்லா காயங்கள் அதெல்லாம் உங்க மேல நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இனி இது எங்களுக்கு சொந்தமானது அல்ல. இப்ப நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம்ப்பா. நாங்க விடுதலை ஆயிட்டோம்ப்பா. இப்போ நாங்க சுதந்திரமா இருக்கிறோம். we are totally free. சிலுவையில் எங்களுக்கு அந்த விடுதலையை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. நாங்க மரித்து புது சிருஷ்டியாய் உயிரோட எழும்பி இருக்கிறோம். இந்த பழையவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒளிஞ்சு போயிட்டுப்பா. இனி எங்களை யாரும் எங்க ஐடென்டிட்டிய யாரும் சொல்ல முடியாது. நீங்க எங்களுக்கு கொடுக்கிற ஐடென்டிட்டி உங்க கண்களின் வழியாய் நாங்கள் எங்களை பார்க்க எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க தாங்கப்பா. அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன். இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாளாய் நீர் நியமித்து ஒரு பெரிய விடுதலையை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாய் உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.